नमस्ते साहब। नमस्ते साहब। வணக்கம் சார். What the hell is happening here? நீங்க தானே சார் சும்மா சுத்தாம ஏதாவது வேலையை பார்க்க சொன்னீங்க. அதான் ஆஃபீஸ் ஓபன் பண்ணியிருக்கேன். சூர்யா எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ். Impressive. Very impressive. யாரு யாரு இவனுங்கெல்லாம்? என் ஸ்டாஃப் சார். ஸ்டாஃப்? இவனுங்கெல்லாம் லாஸ்ட் டைம் என்கவுண்டர்ல மிஸ் ஆனவனுங்க. இந்த பரதேசி கூட்டத்தை வச்சுக்கிட்டு இங்க இருந்து என்னத்தை எக்ஸ்போர்ட் பண்ற? ஓ ஹைடெக். மும்பைல இருக்க பெரிய பெரிய விஐபிஸோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ற நீ? பிசினஸ் சார். அவங்களாம் என் கஸ்டமர்ஸ். ஷட் அப். சமாளிக்காத. ஸ்ட்ரைட்டா பேசு. உங்களால தாங்க முடியும். நான் ஸ்ட்ரைட்டா பேசுறேன் சார். உங்க தயவுல மும்பைல மாஃபியாங்கிறதே இல்லாம போயிடுச்சு. கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் கெட்டு போயிட்டாங்க. மும்பைல டான்னு எவனுமே இல்லாம பண்ணிட்டீங்களே சார். இந்தியா இப்ப அனாதையா கிடக்கு. எத்தனை செட்டில்மெண்ட்ஸ் பெண்டிங்ல இருக்கு தெரியுமா சார் உங்களுக்கு? எவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் பேலன்ஸ் நிக்குதுன்னு தெரியுமா சார் உங்களுக்கு? பல ஆயிரம் கோடி டிரான்சாக்ஷன் அப்படியே நிக்குது. உங்க போலீஸும் கோர்ட்டும் தீர்க்க முடியாத எத்தனையோ பிரச்சனையா மாஃபியா தீர்த்து வச்சிருக்கு. அப்படிப்பட்ட மாஃபியாவை ஒழிச்சிட்டீங்களா சார்? என்ன சார் பண்ணுச்சு மாஃபியா? நாங்க என்ன பப்ளிக்க மர்டர் பண்றோமா? இல்ல ரோட்ல போற வரவங்களை ரேப் பண்றோமா? இல்லையே. இந்தியால உங்களால எதுவுமே பண்ண முடியாத பெரிய பெரிய பணக்காரங்களோட விளையாடிட்டு இருக்கோம். என்ன சார் உங்க பிரச்சனை? சார் பசிக்குதுன்னு கேட்டா எவனும் சோறு போட மாட்டான் சார். அதே 1000 ரூபாய் மொபைல்ல சின்ன சிம் கார்டை சொருகி ஒரு போன் கால் பண்ணா போயிடுறானுங்க சார். அரை மணி நேரத்துல கோடி ரூபாய் வரும். நான் வந்தது அதுக்கு தான் சார். ये मुंबई शहर को रूल करने के लिए आया हूं. I believe in war, not in morality. யுத்தத்துக்கு பயப்படுறவன் தான் தர்மத்தை பத்தி பேசுவான். சார் ஒரு நாயை ஓட விட்டு அது எந்த வீட்டுல போய் நிக்குதோ அது என் வீடு இல்லைன்னு சொன்னா அடிப்பேன் அப்படின்னு சொல்றது அநியாயமா இல்லையா சார்? அதே ஒரு குதிரையை ஓட விட்டு அது எவ்வளவு தூரம் போய் நிக்குதோ அது வரைக்கும் என்னது தடுத்தா வெட்டுவேன் அப்படிங்கிற கான்செப்ட் தான் அஸ்வமேத யாகம். அதை பத்தி நாம பெருமையா படிச்சிருக்கோம். இப்ப நான் பண்றது அதான் சார். மறுபடியும் மும்பைல மாஃபியா களக்கட்டும். அந்த கொண்டாட்டத்தை உங்களுக்கு காட்டுறேன் சார். என் கையில கத்தி மட்டும் இல்ல, ஒரே வீச்சுல தலை எகிரி இருக்கும். உங்களால முடியாது சார். உங்களுக்கு 1000 ரூல்ஸ் இருக்கு. அதுக்கும் மேல உங்க பொண்ணு இருக்கா. பாவம் என்ன பைத்தியமா லவ் பண்றான். மும்பைல எனக்கு நீங்க தான் யமன்னு தெரிஞ்சே அவளை ட்ராப் பண்ண. என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார். பாவம் சித்ரா தாங்க மாட்டா, செத்துருவா. வாங்க சார். வாங்க சார். என்ன உள்ள வைக்கிறதுக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் இல்லை சார். அப்படியே வைக்கணும்னு நினச்சா டெல்லியிலேருந்து ஃபோன் வரும். என் பின்னாடி யார் இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது சார். அவங்க எல்லாருக்கும் நான் வேணும். நீங்கள் மட்டும்தான் சார் என் மேலே கோவமாக இருக்கீங்க. ஹலோ சித்ரா, நான் வந்துடுறேன், ஒரே நிமிஷம் ப்ளீஸ் சார். என் மேலே என்கவுண்டர் பிளான் பண்ணாதீங்க. திரும்ப தயானாக்கு அனுப்பாதீங்க. தேங்க்யூ சார். சித்ரா, இது வரைக்கும் உன் ஃபேமிலியை பத்தி எதுவுமே சொல்லல. சொல்ற அளவுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. அம்மா இல்ல, நானும் அப்பாவும் மட்டும்தான். அப்ப ஏன் நீ தனியா இருக்க? அப்பா டவுன் சைடு இருப்பாரு. என் காலேஜ் ஜூஹு. சோ தனியா தான் இருக்கேன். அங்கிள் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஹி இஸ் a commissioner.
சித்ரா இது ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல? ஏன் என்னாச்சு? என்னாச்சுன்னு கேக்குறீ சித்ரா? அவர் போலீஸ் லவ் கிவ்லாம் பிடிக்காது, என் மேல ஏதாவது கேஸ போட்டு என்ன உள்ள தள்ளிட்டாருன்னா நான் என்ன பண்றது? யார் பண்ணுவாங்க? உங்க அப்பா சித்ரா, உங்க அப்பா. என் டாடி அப்படி பண்ண நான் சும்மா விட்டுருவேனா? உன்னால என்ன பண்ண முடியும்? ஸ்டேஷனுக்கு வந்து செல் ஓபன் பண்ணி நானே உன் கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிடுவேன். கூட்டிட்டு போய் என்ன பண்ணுவேன்? என்னமோ பண்ணுவேன். என்னமோ? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. டீல் எல்லாம் கரெக்டா பேசிட்டீங்களா? அப்ப எந்த ப்ராப்ளம்? உங்களை போடுறதுக்கு டெல்லியில இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க. சென்ட்ரல் மினிஸ்டர் ஜெய்தேவ் தான் அனுப்பிச்சிருக்காங்க. எப்போ பிளான் பண்ணிருக்காங்க? நாளைக்கு காலையில 4 மணிக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நாம அவங்கள போட்டா? சார் இப்போதான் டெல்லியிலேருந்து வந்தோம். அவன் ஃபோட்டோவும் டீட்டெயில்ஸும் அனுப்புனீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டு கிளம்பிடுவோம். எங்க ஆள் ஒருத்தனை அனுப்புகிறேன், அவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான். அதுக்குள்ளே நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிடுங்க. சார் अभी आया। இப்போதான் ஃபோன் பண்ணேன், அதுக்குள்ள வந்துட்டா? நான் கொஞ்சம் ஃபாஸ்ட். சார் பணத்தை கொடுக்க சொன்னார். அந்த பீர் பிரியாணி எல்லாருக்கும் கொடுத்துருப்பா. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 10 பேர். இன்னொரு 5 பேர் கூட்டு வந்திருக்கணும். ஏய், அவனை போடுறதுக்கு இதுவே ஜாஸ்தி. போட்டோ எடு. என்ன போட்டோ? அந்த சூர்யாவோட போட்டோ. அவன் எப்படி இருப்பானுங்க தெரியாதுல்ல? போட்டோ வருது, பிரிண்ட் போட்டுட்டு இருக்காங்க 30-40 சைஸ்ல. அவ்வளோ பெருசா அதுக்கு? கிளியரா தெரியணும்ல. அதுக்குள்ள நீங்க பீர் அடிச்சு பிரியாணி சாப்பிட்டுருங்க. ஏய், உன் பேர் என்ன? என் பேர் கூட சூர்யா தான். சாரி பாஸ், பிரியாணி சரியா வெடிக்கல. வெட்டிச்சிருந்தா இப்படி பார்க்க இருந்திருக்க மாட்டேன். சித்ரா, நீ என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்ற? கையில கன் எல்லாம் வச்சிருக்க. இந்த டைம்ல நீ எங்க வந்த? உனக்காக தான் வந்த. நீ என்ன செய்றன்னு கண்ணால பார்க்க தான் வந்த. உன்னை பத்தி எங்க அப்பா சொன்னப்ப நான் நம்பல. அப்ப நீ என்ன லவ் பண்ணதெல்லாம் உண்மை இல்ல, எல்லாம் போய் தானே. Hey! Hey! Drop the gun! Surya! Surya, I'll kill you! Drop the bloody gun! ஆமா, நான் உன்னை ஏமாத்தினேன். உன்னை யூஸ் பண்ணிக்கதான் உன் கூட பழகினேன். உங்க அப்பா என்னை பத்தி சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா என் காதல் பொய் இல்ல. நான் உன்னை உண்மையாவே லவ் பண்றேன். அந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. என்ன அப்படி தப்பா பார்க்காத. தாங்க முடியல. அப்படி பார்க்காத. இந்த உலகம் என்ன நம்பலனாலும் பரவாயில்ல, நீ நம்பினா போதும். இந்த உலகமே உன்னை நம்பினாலும் நான் நம்ப மாட்டேன். இப்ப கூட
நீ தப்பிக்கிறதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணிக்கிற. ஏய், இங்க பார். ஐ லவ் யூ. உன்னதாண்டி என் கண்ணை பாரு. ஐ லவ் யூ. அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.